லாபம் தரும் குரு மிதுனத்துல பிறந்தவருக்கு. மிதுனத்திற்கு இதே அமைகள் தான். உபயாதிபத்தியம் பாதக மாரக ஆதிபத்தியத்தை பெறுகிறது. அந்த பாதக மாரக ஆதிபத்தியத்திற்கும் 10ஆம் ஆதிபத்தியத்திற்கும் குரு தான் காரணமா வர. ஒரு மிதுன லக்னக்காரருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமையணும், இது ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்கள் அமையறதுக்கு இந்த குரு நல்லா இருக்கணும். தொழிலிலே வெற்றி பெறுவதற்கு பெரும்பாலும் மிதுன லக்னக்காரர்கள் மக்கள் சேவை, மக்களுக்கு தொடர்புடைய பணம் சம்பந்தமான தொழிலிலே இருப்பது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறது, மக்களுக்கு போதனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பேராசிரியர் அமைகள் போன்று மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய துறைகள் எல்லாம் இருப்பார்கள். அப்ப இந்த நல்ல வாழ்க்கை துணையையும் நல்ல தொழிலையும் பெறணும்னா குரு எப்படி இருக்கணும்? குருவோடு சனி தொடர்புல இருக்கணும், குருவோட சுக்கிரன். இந்த சுக்கிரன் தொடர்புல என்ன பண்ணும்? இந்த சுக்கிரன் குரு சுக்கிரன் இருந்தா இவங்களுக்கு காலதாமதமா திருமணம் நடக்கும். பேரின்ப கிரகம் சிற்றின்ப கிரகம், 2 வாழ்க்கையை கொஞ்சம் புரிதல் இருக்கும். ஜாதகருக்கு இறை சிந்தனையும் கொடுக்கும், இல்வாழ்க்கை சுகத்தையும் கொடுக்கும். ஆனால் என்ன, காலதாமதமா திருமணம் கொடுக்கும். எனினும் இந்த சனி சுக்கிர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது கூடுதலாக நல்ல பலனை ஜாதகருக்கு பெற்று தருகிறது, யோகம் கிடைக்குது. இந்த குரு கண்டிப்பா லாபம் தருவார். இந்த குரு லாபம் உண்டு. தனித்து வலுக்கிறார், ஆதிபத்திய உயிர்காரகங்கள்ல சிறு தடையை கொடுத்து ஜாதகருக்கு வெற்றி கொடுக்கும். லேட்டா திருமணம் நடக்கும். ஜாதகருக்கு மிதுன லக்னத்திற்கு குரு தனித்து வலுக்கிறாரு, காலதாமதமா திருமணம் நடக்கும்.